ஹாய் வியூஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மீனுக்கு பேசுகிறேன். இப்போ நம்ம சேனலில் வந்து என்ன செய்ய போகிறோன்னா பேப்பர் கட்டிங், அதாவது டெய்லரிங் கோர்ஸ் தான் முடிக்க போகிறேன். இது வந்து என்னென்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் இதை வந்து நம்ம வந்து நல்லா செய்ய முடியும். பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே இது பண்ணிடலாம், செஞ்சிடலாம் வச்சிடலாம். பேப்பர் கட்டிங் போட்டு ப்ளவுஸில் உட்கார வச்சு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். 1.5 மணி நேரம் தைக்கிற ப்ளவுஸை 1 hour 45 minutes அழகாக தைச்சி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் எடுத்துக்கணும். பேப்பர் அதுக்கு தேவையான வந்து பேப்பர் பேனா, எப்பயும் போல் பேப்பர், சிசர். பெரும்பாலும் வந்து துணி வெட்டுற சிசரில் வந்து நீங்கள் எதையும் பேப்பரை வந்து கட் பண்ணாதீங்க. நான் நார்மலாக உள்ள சிசர் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை பேப்பரை வெட்டினோம்னா அந்த சிசர் வந்து நமக்கு கிளாத் வெட்டும்போது அது யூஸ் ஆகாது, ஓகேவா? வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து இதுக்குன்னு ஒரு சின்ன சிசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பேப்பர் கட் பண்ணுறதுக்கு. நான் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். 1ஆம் தேதி ஜூன் 1 ஆரம்பிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அது நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு தெளிவாகவே நல்லா சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறது, மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பரில் எப்படி கட் பண்ணுறது, பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே ப்ளவுஸ் கீட்டில் போட்டு எப்படி வந்து நம்ம வந்து கச்சிதமாக கட் பண்ணுறது எல்லாமே வந்து நீட்டாக சொல்லித்தரேன். அதாவது 1ஆம் தேதி வந்து கரெக்டாக 11 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணாமல் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். நானும் சொல்லி தர்றதுக்கு உங்களுக்கு சரி. அதனால தான் நான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னென்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ 1ஆம் தேதி கிளாஸ்க்கு வரேன்னு சொன்னேன். அதுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கணும். ப்ளவுஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு பேப்பரில் கட் பண்ண வேண்டாம். அது மாதிரி தெரியாத நுணுக்கங்கள். இப்போ எதுக்காக நம்ம டெய்லரிங் பழகிறோன்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டெய்லரிங் தைக்கிறவங்க எல்லாமே லட்சமாக சம்பாதிக்கலாம் நினைக்கிறோம். அன்றாட வேலைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து இப்போ என்னென்னா ஒரு 500 rupees நார்மல் ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு இருந்தால் தான் அது வந்து நமக்கு அன்னைக்கு நாள் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ விலைவாசிகள் ரொம்ப ஏறிடுச்சு. அதனால வந்து நீங்கள் இப்போல்லாம் ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸ்லாம் வந்து நான் 250 வாங்குகிறேன். நார்மல் ப்ளவுஸுக்கு 125 வாங்குகிறேன். அப்படி எக்ஸ்ட்ரா எல்லாமே வாங்குகிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளவுஸ் வந்து எப்போவுமே எல்லாருக்கும் வந்து கரெக்டாக அமையாது. ஷோல்டரு, அக்கு பாகம், நெக்கு, ஹேண்டு, இது எல்லாமே கரெக்டாக அமையாது. ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஃப்ரெண்டானாலும் முன்னாடி கிராஸ் நிற்காது, பட்டி நிற்காது, தூக்கிடும். ஆனால் பேப்பர் கட்டிங் மெஷர்மெண்ட்டு யாருக்கும் சரியாக அமைஞ்சிச்சுன்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறத விட பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா மிஷின் இருக்கும். அதேமாதிரி இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து இருக்கிறாங்க ப்ளவுஸ், நீங்கள் அவங்க வந்து நல்லா உங்களுடைய மெஷர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நல்லா ப்ளவுஸ் உட்காந்துச்சுன்னு நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து டைமும் வேஸ்ட் ஆகும். தென் அளவுகளும் மாறுறதுக்கு ஏன்னா அந்த ப்ளவுஸ் கரெக்டாக தைச்சிங்களே, ஃபஸ்ட்டு நான் ஒரு ப்ளவுஸ் கொடுத்தேன், அது கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இது மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது
ஷோல்டர் இறங்கிருக்கு, ஹேண்டு இறங்கிருக்கு, நெக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போவுமே வாங்கணுன்னு எல்லா டோஸுமே யூஸ் பண்ணுங்க. யார் கேட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் வாங்கி மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டு பேப்பர் கட்டிங் போட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்து ஓகே அப்படின்னா நம்ம அடுத்த விட்டு அவங்க வரும்போது அதே பேப்பர் கட்டிங்க ப்ளவுஸில் போட்டு நம்ம தைச்சி கொடுத்தோம்னா நம்மளை விட்டு அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. மேலும் மேலும் நமக்கு தான் வரும். டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை கொடுத்தாங்களா மறுதடவை கொடுத்தா நீங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவரில் அதை முடிக்கிறீங்களா? ஆனால் மறுதடவை அவங்க கொடுக்கும்போது 1 ஹவரில் ஃபினிஷ் ஆகும். ஏன்னா எத்தனையோ உங்கள்கிட்ட ஆசை இருக்குது, நீங்கள் எல்லாமே போட்டு கரெக்டாக வச்சுருக்கீங்க. அவங்க கொடுத்தா டக்குன்னு கிளாத்தை வாங்கி வைக்க போகிறீங்க, மேலே கிளாத்தை வந்து பேப்பர் கட்டிங் போட போகிறீங்க, மார்க் பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க, தைக்க போகிறீங்க. நிறைய இதில் பெனிஃபிட் இருக்கும். 1 நாள் இப்போ நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து தான் டேபிள் ரிலீஸ் கொடுக்குறாங்க. பொதுவாக இப்போ காட்டன் மில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தையல் தெரிஞ்ச பெண்கள் தேவைன்னு போவாங்க. மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock 6 o'clock வரைக்கும் நம்ம அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவோம். 200 rupees. ஆனால் நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்கள பார்க்கணும், பெரியவங்களை பார்க்கணும், தென் உங்களை நீங்கள் பார்க்கணும். வீட்டில் ஒரு லேடின்னா அது எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதோட ஒரு 1.5 half an hour செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு அன்னைக்கு ரூபா, அன்னைக்கு வேறு ரூபா உங்களுக்கு 1.5 பிரச்சனை. நான் டெய்லரிங் தைச்சு பழகுங்க, மிஷின் போட்டு தைச்சேன், ஆனால் என்ன லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அன்றாட நம்ம தேவைகள் என்ன 200 ரூபாய் போய் அடுத்தவங்களுக்கு நம்ம கேட்குறது. நம்மளே வந்து தொழில் கைத்தொழில், அதனால தான் அன்றைக்கி சொன்னாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கு கவலை இல்லை போட்டிருக்கு சொல்கிறாங்க. தொழில் நமக்கு எப்போ வேணாலும் கையில் இருந்துச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. யார்கிட்டையும் போய் 5 ரூபா கொடுங்க 10 ரூபா கொடுங்க கேட்க அவசியம் இல்லை. கணவராக இருந்தாலுமே நம்ம கேட்கலாம் அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு பொருள் ஆசையை எடுத்து குழந்தைங்க நம்ம வாங்கி கொடுக்கணும்னா டக்குன்னு நம்ம பைசா எடுத்து வாங்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த தொழில் மாதிரி கைத்தொழில் தையல் தொழில் மாதிரி உலகத்தில் எந்த தொழிலுமே நமக்கு கை கொடுக்காது. ஏன்னா உங்கள் மெஷர்மெண்ட் பிடிச்சிச்சு, உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு உங்கள் மெஷர்மெண்ட் பிடிச்சிச்சுன்னா எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, எந்த ஒரு தொழில் பண்ணினாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நம்ம படிக்கும்போது கூட நமக்கு எல்லா சப்ஜெக்டும் கம்மியாக இருக்கும், ஆனால் ஒரு சப்ஜெக்டில் மட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜெக்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதிகமாக மதிப்பெண்கள் கம்மியாக. அதே மாதிரி ஒரு தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழில் வந்து இன்ட்ரெஸ்டோட விருப்பத்தோட ஒரு தொழில் பழகணும் செஞ்சோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு நல்ல பலன் தரக்கூடிய தையல் தொழில் மட்டும்தான்ங்கிறத நான் 100% சொல்லுவேன். எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த தொழில் தேவை. அது 100% இருக்கு. இப்போ நான் வந்து ஜூன் 1ஆம் தேதி 11 o'clock வந்து லாக்கி வந்துருந்தேன், எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்க, நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பி வாங்க, வெற்றி நமது. பாய்.